ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட பாசிட்டிவ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். பாசிட்டிவ்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூர்யாவோட ஆக்டிங். சூர்யா உண்மையில் நல்லா சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் உண்மையில் நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்லி ஒரு ரோல் பண்ணியிருப்பார், அண்ட் கங்குவான்னு சொல்லிட்டு ஒரு ரோல் பண்ணியிருப்பார். இந்த படம் முழுக்கவே கங்குவா அப்படின்ற ரோலை நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா சூப்பராகவே டெவலப்மெண்ட்லாம் நல்லா பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அந்தளவுக்கு நான் ஃப்ரான்சிஸ் அந்தளவுக்கு ஸ்க்ரீன்லேயே காட்டல. பட் இருந்தாலும் காட்டினதில் நல்லா பண்ணியிருப்பாங்க. மேபி அடுத்த பாட்டுக்கான இடையில நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அடுத்த பாட்டில் இது காட்டலாம். பட் ஃப்ரான்சிஸோட ரோல் அந்தளவுக்கு தெளிவாக காட்டலை. பட் காட்டின வரைக்கும் நல்லாவே காட்டியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னொரு பாசிட்டிவாக என்னென்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய திரைக்கதையை சொல்லாங்க. ஸ்க்ரீன் ப்ளே ஒன்றுமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஒரு கதைங்கிறது ஒன்றுமே புரியாத மாதிரி, கதை இருக்கா இல்லையா அப்படின்றது ஒன்றுமே நமக்கு குழப்பமாக இருந்தாலுமே கூட ஸ்க்ரீன் ப்ளேயில் எந்த விதமான குற்றமும் இல்லாமல் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ளே ஒன்றுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதையுமே பாராட்டலாம். ஸ்க்ரீன் ப்ளேயுமே அதையும் தாண்டி கார்த்தியோட கேமியோ அது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் அந்த ஓல்டு 1070லேயும் ஓகே இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், 2 டைம்லைன்லேயுமே அவருடைய அந்த ஆக்டிங் அந்த கேமியோ சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அண்டு செம்ம மாசான ஒரு வில்லனாகவுமே அவரை காமிச்சிருப்பாங்க. பாபி டியோலோட ஆக்டிங் அதுவுமே செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. டிஷா பட்டானி ரொம்பவே சின்ன ஒரு ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே கம்மியான நேரம் தான் வந்திருப்பாங்க. அண்ட் அதுவுமே கிரிஞ்சாக தான் இருக்கும். அண்ட் யோகி பாபோட காமெடி ஒரு சிலது நல்லா ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. சீரியஸாக பேசிகிட்டு இருக்க நேரத்தை டப்புன்னு ஒரு காமெடியெலாம் சொல்லுவாப்பில் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் நெகட்டிவ்ஸ் கிட்ட இருந்து போனோம்னா நெகட்டிவ்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. நெகட்டிவிட்டியில் எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரில. பட் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னா ஸ்டோரி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்டோரின்றதை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சுத்தமாக மோட்டிவே இல்லாத மாதிரி தான் இருக்கும். வில்லனோட மோட்டிவே என்னென்னே தெளிவாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சூர்யாவை ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு பவுண்டி ஹண்டர்னு சொல்லியிருப்பாங்க. பட் நான் அது எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதையும் ஓப்பனாக விட்டுட்டு போயிருப்பாங்க. அண்டு இவங்கெல்லாம் என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லி அதையுமே தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அதையுமே விட்டுருப்பாங்க. அதையுமே அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தெரியல படத்தில். அண்ட் அதையுமே தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கதை தான். இந்த மோட்டிவே இல்லாமல் போயிட்டுருக்குங்க. அந்த பையனுக்கு திடீர்னு எண்டிங்கில் காரெல்லாம் தூக்கும், அவனுக்கு எப்படி அந்த பவர் வந்துச்சுன்னு அதையுமே சொல்லலை. அண்டு அவனுக்கு இருக்கிற அந்த உணர்வுகள், அந்த சூரியக்கு வந்த உணர்வுகள்னு சொல்லி அது எப்படி வந்துச்சுன்னு அதையுமே தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் அதையுமே தாண்டி வில்லனோட மோட்டிவ் என்னன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க. மேபி பார்ட் 2ல் சொல்லிடுவாங்கன்னே விடுங்க. பட் ஆனால் இந்த படம் பார்க்க வந்தவங்களுக்கு என்னங்க இது, இந்த படம் பார்க்க வந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்காது. அடுத்த பாட்டில் தான் சொல்லுவாங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த படம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய பேருக்கு எழுப்பியிருக்கலாம். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வில்லனோட எந்த விதமான மோட்டிவுமே இல்லாமல் தான் இருப்பாப்புல. மேபி பாபி டியோலோட மோட்டிவை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. கார்த்தியோட மோட்டிவையும் நல்லா தெளிவாக காமிச்சிருப்பாங்க. பட் கார்த்தியோட மோட்டிவுமே 1070ல் தான் காமிச்சிருப்பாங்க. 2024 இருக்கிற கார்த்தியோட மோட்டிவ் என்னன்றது அந்தளவுக்கு தெளிவாக காமிச்சிருக்கவும் மாட்டாங்க. காமிச்சதில் அதுதான் மோட்டிவ்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வேறு இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஏகப்பட்ட கிரிஞ்சு காமெடிஸ்ன்னு சொல்லி நிறையா ஸ்டார்டிங்கில் திணிச்சு விட்ருப்பாங்க. கங்குவாவோட ஃப்ளாஷ்பேக் வர்ற வரைக்கும் ஏகப்பட்ட கிரிஞ்சு காமெடி நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கிற சூர்யா அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டரை வச்சு பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி படம் ஓவராலாகவே நல்லா தான் இருக்குங்க. பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்னு தனித்தனியாக பிரித்தாலுமே கூட ஓவராலாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு போருங்கிறதே அடிக்காது. டைம் போகிறதும் தெரியாது. நல்லா தாங்க இருக்குது. சூப்பராகவே இருக்குது. நீங்கள் கன்ஃபார்ம் 2.5 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டைம் டூரேஷன் 2 hours and 34 minutes அப்படின்னு சொல்லி 2 hours and 34 minutes இருக்கும். படம் உண்மையில் நல்லா தான் இருக்குது. 2 hours and 34 minutes செம்ம சூப்பராக தான் போகும். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல மேக்கிங். சூர்யா நல்லா எஃபர்ட்லாம் போட்டிருக்காரு. அவரை தாண்டி ஏகப்பட்ட நடிகர்களும் நிறைய எஃபர்ட்லாம் போட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த படத்துலேயே நடிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. படத்தை இங்கே கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ ரீவாட்சுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா, ரீவாட்சுக்கு மேபி ஒரு சில பேருக்கு ரீவாட்சுக்கு ஒருத்தா இருக்கலாம். இன்னொரு சில பேருக்கு ரீவாட்ச் ஒர்க் அவுட் ஆகாமல் கூட இருக்கலாம். எனக்கு ரீவாட்ச் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஒரு டைம் பார்த்தாலே இந்த ஸ்டோரி போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரீவாட்சுக்கு அந்தளவுக்கு ஒருத்தில்லை. ஓவராலாக இந்த ஒரு படத்துக்கு நான் 5 ஸ்டாருக்கு நான் ஒரு 4 ஸ்டார் கொடுப்பேன். 4 ஸ்டார் ஃபிலிம் தான் இது. நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.